திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் அரசு பேருந்து கார் மீது மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்போம். குரு தண்டபாணி, வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது குரு? மேலும் கார்ல மொத்தம் எத்தனை பேர் பயணம் செய்தனர்? மற்றவர்களோட நிலைமை என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். திருவண்ணாமலை அடுத்த தென்பள்ளிப்பட்டு பகுதியில் காரும் அரசு பேருந்தும் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாடியாந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் ஞானசேகரன், இவரது மனைவி வளர்மதி மற்றும் மருமகள் ஜெயந்தி, இவரது 2 வயது குழந்தை ரிதன்யா மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோர் இன்று காலையில் சேற்பட்டு அடுத்த பகுதியில் உள்ள ஒரு துக்க நிகழ்வுக்காக ஊத்தூர் என்ற கிராமத்திற்கு வந்துள்ளார்கள். துக்க நிகழ்வை முடித்துவிட்டு காரில் இருந்து மீண்டும் கள்ளக்குறிச்சி பகுதிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது திருவண்ணாமலை அடுத்த தென்பள்ளிப்பட்டு பகுதியில் கார் வரும்போது அந்த தென்பள்ளிப்பட்டு பகுதியில் இருந்து 2 சக்கர வாகனத்தில் வேலு என்பவர் வேகமாக வந்துள்ளார். அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து 2 சக்கர வாகனத்தில் மீது மோதுவதை தவிர்த்து வேறு திசையில் திருப்பிய போது எதிரே வந்த காரின் மீது மோதியுள்ளது. இதில் கார் சுக்குநூறாக ஆகியது. இதில் பயணித்த வளர்மதி, அதாவது ஞானசேகரனின் மனைவி வளர்மதி மற்றும் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் பலத்த காயமுற்ற ஜெயந்தி, அவரது குழந்தை ரிதன்யா மற்றும் 2 சக்கர வாகனத்தில் பயணம் செய்த வேலு ஆகியோர் மேலும் ஞானசேகரன் அனைவரும் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். மேலும் பலத்த காயமடைந்த ஞானசேகரன் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். இந்த விபத்தில் பலத்த பேருந்தில் பயணம் செய்த ஒரு பெண் தலையில் பலத்த காயம் அடைந்ததை அடுத்து அவரும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பேருந்தில் பயணம் செய்த ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிறுகாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.